ஓம் முருகா, வெற்றிவேல் முருகா. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ உயிருக்கு உயிராக நேசித்த நபரை நினைத்து அழுது கொண்டிருக்கின்றாயா? அழுதது போதும். முதலில் உன் கண்ணீரை துடை. அவரிடமிருந்து உனக்கு ஒரு மங்கள செய்தி வரப்போகின்றது. அதை முன்கூட்டியே உன் அப்பா நான் உன்னிடத்தில் கூறப்போகின்றேன். இதை கேள், சந்தோஷப்படுவாய் நிச்சயமாக. நீ உயிராக நினைக்கும் அந்த உறவிடம் இருந்து உனக்கு எந்தவித அழைப்பும் வரவில்லை. சில நாட்களாக அவர் என்னிடத்தில் சரியாகவே பேசுவதில்லை. என்னை அவர் புறக்கணிக்கின்றார், என்னை அவர் நிராகரிக்கின்றார் என்பது எனக்கு புரிந்தும் அவரை என்னால் விலகிவிட முடியவில்லை, விலக்கவும் முடியவில்லை. அவரை சில சமயங்களில் நான் மறந்துவிட வேண்டும் என்று முயற்சி செய்தால் கூட தோற்றுதான் போகின்றேன். அவர் எப்பொழுதும் என் நினைவிலேயே இருக்கின்றார் என்று அழுது புலம்புகின்றாய். நீ உன்னவர் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றார் என்பது எனக்கு நன்றாக தெரியும் தங்கமே. சிறிய வேலைப்பளு காரணமாக உன்னவர் உன்னிடம் சரியாக பேசவில்லை என்றால் அதற்கு நீ பலவிதமாக கற்பனை கோட்டைகளை கட்டி உன் மனதிற்குள் வைத்து அதையே உண்மை என்று நம்பி நீ அழுது கொண்டிருக்கின்றாய். எதற்காக இத்தனை வருத்தம் உனக்கு? எதற்காக இத்தனை குழப்பம்? உனக்காக படைக்கப்பட்டவர் நிச்சயம் உன்னுடன் தான் இருப்பார் என்று பல முறை நான் உன்னிடத்தில் கூறியும் உனக்கு அது புரியவில்லை. உனக்காக எழுதியவர், உனக்காக படைக்கப்பட்டவர் நிச்சயம் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டார் தங்கமே. பிரிவு வந்துவிடுமோ என்ற பயத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. யார் நினைத்தாலும் உங்கள் இருவரையும் பிரிக்க முடியாது. நானே உத்தரவாதம் தருகின்றேன். அவரிடமிருந்து உனக்கு மங்களகரமான செய்தி ஒன்று வரப்போகின்றது. இரு வீட்டார் சம்மதத்துடனும் திருமணம் நடக்க வேண்டும் என்று நீ நினைத்தாய் அல்லவா? இப்பொழுது அவருடைய வீட்டார் அனைவரும் உங்களுடைய திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்து விட்டார்கள். அதை சந்தோஷமாக உன்னிடத்தில் வந்து தெரிவிக்கப் போகின்றார். அப்பொழுது நீயும் சந்தோஷம் அடைந்து மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய். என்னவரை இத்தனை நாட்களாக என்னை நிராகரித்தார் என்பதை நினைத்து நான் வருத்தத்தில் இருந்தேன். ஆனால் இப்பொழுது என்னவரும் என்னவரின் குடும்பத்தோரும் எங்களுடைய திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தது எனக்கு மிகவும் சந்தோஷம் அப்பா என்று நீ என்னிடம் கூறுவாய். இன்னும் ஒரு சில மணி நேரமே உள்ளது. அவராகவே உன்னை தேடி வந்து உன்னிடம் அந்த உண்மையை கூறுவார் அல்லது உன்னை அழைத்து பேசுவார். இரண்டில் ஏதாவது ஒன்று நிச்சயம் நடந்தே தீரும். நீ அழுதது போதும் தங்கமே. அழுகாமல் மகிழ்ச்சியான முகத்தில் அவரை சந்திக்க தயாராக இரு. அவரை வரவேற்க தயாராக இரு. இனிமேல் உன் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் நிலைத்து நிற்கும்படி உன் அப்பா நான் உனக்கு ஆசீர்வதித்து விட்டேன். ஓ முருகா, வெற்றிவேல் முருகா.